விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க, இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள் போகலாமுங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மாபெரும் திருப்பம் காத்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப நாளா நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட அழைப்பு, அதாவது ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது ஒரு தகவல் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு உறுதியா சொல்லலாமுங்க. இத்தனை நாளா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது, நமக்கு விடிவு காலமே கிடையாதான்னு நீங்க நினைச்சு கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போதே தெரியுது, நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அந்த முடிவு தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுதுங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. கடந்த சில மாதங்களா நீங்க எடுத்த எந்த காரியமும் உருப்படியா நடந்திருக்காது. கையில காசு வந்து சேரும், ஆனா அடுத்த நிமிஷமே அது தண்ணியா செலவாகிடும். நம்பினவங்க எல்லாரும் உங்க முதுகுல குத்துன மாதிரி ஒரு வலி உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். குறிப்பா உங்க தொழிலா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. யாருக்கோ கிடைக்க வேண்டிய பெரும் புகழ் எல்லாம் அவங்களுக்கு போகுங்க. ஆனா மாடா உழைச்சவங்களுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. இது எல்லாம் நினைச்சு ராத்திரி தூங்காம எத்தனையோ நாள் நீங்க மனசுக்குள்ளேயே அழுது புழுங்கிருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்குதுங்க. உங்க ராசிக்கு குரு பகவான் கொடுக்க போற அந்த அருமையான பார்வை உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நல்ல செய்தி ஒரு நபர் மூலமா உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க. அந்த செய்தி உங்க காதுல விழும்போது இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வெயில்ல வச்ச பனி மாதிரி விலகிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு அழைப்புக்காக தான் நீங்க இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. அது வேலை சம்பந்தமான ஒரு நேர்காணலுக்கான அழைப்பா இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க தொழில ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்க போறதுக்கான ஒரு அழைப்பா கூட இருக்கலாம். குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு சுபகாரியம் கைக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல பேச்சுவார்த்தையா கூட இருக்கலாம். ஆக மொத்தம் உங்களை சுத்தி இருந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடஞ்சு ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. உங்க மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசு ரொம்பவே தெளிவாயிடுங்க. யார் உங்களுக்கு உண்மையானவங்க, யார் உங்க கூட இருந்துகிட்டே குழிப்பறிக்கிறவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவா புரிய ஆரம்பிக்குங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றதை மட்டும் இந்த நேரத்துல முழுசா நம்பிக்கையிலுங்க. அது உங்களை கண்டிப்பா ஒரு பிரகாசமான சரியான பாதையில தான் கூட்டிட்டு போகுங்க. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே ரொம்ப பாசமானவங்க. யாருக்காவது ஒண்ணுனா முதல்ல போய் நிப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒருத்தரும் உங்க கூட நின்றுக்க மாட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. நீங்க பண்ண உதவிகளை எல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினைச்சு நீங்க ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. யாருக்கும் எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு கூட நீங்க பல தடவை முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்க மனசு கேட்காது. மறுபடியும் யாராவது வந்து கஷ்டம்னு சொன்ன உடனே இறங்கி உதவி பண்ணுவீங்க. இப்படி உங்க நல்ல மனசையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் ஒரு தகுந்த பதிலடி கொடுக்க போற நேரம் தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் வரப்போகுது. இனிமே உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் அவங்களாகவே உங்க வாழ்க்கையில இருந்து விலகிடுவாங்க. உண்மையான அன்பான உறவுகள் மட்டும்தான் உங்க கூட நிற்பாங்க. அடுத்து உங்க உடல் நலனை பத்தியும் மன நிம்மதியை பத்தியும் சொல்லியே ஆகணுங்க. போன சில வருஷங்களாவே ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவுகள் வந்து உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. மனசுல 1000 கவலைகள் மண்டையை குடைஞ்சிட்டே இருந்திருக்கும். உங்களை சுற்றி ஒரு எதிர்மறையான சக்தி இருக்கிற மாதிரியே நீங்க நினைச்சு பயந்துருப்பீங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை எல்லாம் அடியோடு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்
நாட்கள்ல உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். முகத்துல ஒரு தனி கலை வருங்க. நீங்க மனதளவிலயும் சரி, உடல் அளவிலயும் சரி ரொம்பவே உற்சாகமா மாறப் போறீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாம போயிடும். ஏன்னா நீங்க காத்துட்டு இருந்த அந்த நல்ல செய்தி உங்க காதுக்கு வரும்போது, அது உங்க மனசு மட்டும் இல்ல, உங்க உடம்பையும் ரொம்பவே சுறுசுறுப்பா மாத்திருங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லலாம். இதுவரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் உங்களுக்கு ரொம்பவே நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாமுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு எதிரா பல பேர் பல விதங்கள்ல குறைச்சல் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது. உங்க வியாபாரத்துல லாபம் கொட்ட போகுது. புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்க போகுது. உங்க கூட வேலை பார்க்குறவங்க இனிமே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்கும். நீங்க வாங்க நினைச்ச வண்டி வாகனம் வாங்குறதுக்கான நேரம் எல்லாம் இப்ப முழுமையா கூடி வந்திருக்குதுங்க. பல வருஷமா தீரவே தீராதுன்னு நினைச்ச கடன்கள் எல்லாம் மலமலன்னு அடைய ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலைமை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு உயரப் போகுதுங்க. குடும்ப விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா இப்ப பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க குடும்பத்துல இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா ஒத்து போகாம இருந்திருப்பீங்க. கணவன் மனைவிக்கு நடுவுல தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிடலாமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய வசந்தம் வீச போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் தானா நீங்க ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. ஏதோ ஒரு சின்ன கோவத்துல பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல ரொம்பவே பிரகாசமா இருக்குதுங்க. குறிப்பா கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் வந்த வரன்கள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தட்டி தட்டி போயிருக்கும். இனிமே அப்படி நடக்கவே நடக்காதுங்க. உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரப்போகுது. உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிற நேரம் நெருங்கிடுச்சுங்க. குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அவங்களோட படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைய போகுது. அதனால நீங்க பெருமைப்படுற அளவுக்கு சூழ்நிலை மாறுங்க. அடுத்ததா உங்க ரகசிய எதிரிகளை பத்தி இங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். உங்களுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி ரொம்ப அன்பா சிரிச்சு பேசிட்டு நீங்க இல்லாத நேரத்துல உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிற வேலை இத்தனை நாளா ரொம்ப சுலபமா நடந்துட்டு இருந்துச்சு. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் தப்பா பேசி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இனிமே உங்க கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப வலிமையான அரணா இருந்து பாதுகாப்பு கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை உங்க கண்ணு முன்னாடியே அனுபவிக்க போறாங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, அவமதிக்க நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சு போக போறாங்க. நீங்க யாரையும் தேடி போய் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க உங்க பாதையில மட்டும் உண்மையா நேர்மையா போனா போதும். உங்களுக்கான நீதி கிரகங்களை கண்டிப்பா வழங்குங்க. முக்கியமா அந்த ஒரு நல்ல செய்தின்னு சொன்னேன் இல்லையா, அது உங்க சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வைக்கிற ஒரு அழைப்பா கூட இருக்கலாம். பல வருஷமா நீதிமன்ற வழக்கு, பஞ்சாயத்துன்னு இருந்த உங்க விஷயங்கள் எல்லாம் ஒரு எந்த சிக்கலும் இல்லாம உங்களுக்கு முழுமையா சாதகமா முடிவுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்துல இருந்த தடங்கல்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த ஒரு குறையும் இல்லாம சரியா உங்க கைக்கு வந்து சேருங்க. இது வரைக்கும் நீங்க பல கோவில்களுக்கு ஏறி இறங்கி இருப்பீங்க. எத்தனையோ வேண்டுதல்கள் வச்சிருப்பீங்க. ஆனா கடவுள் நம்ம கண்ணை திறக்கலையேன்னு ஒரு பெரிய விரக்தி உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. நம்ம ராசிக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இந்த சோதனைன்னு பல நாள் சாமி படத்துக்கிட்ட நின்று அழுதுருப்பீங்க. ஆனா இப்போ உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசை உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுதுங்க. நீங்க நினைச்சது ஒண்ணு ஆனா நடக்கிறது வேறன்னு இத்தனை நாள் இருந்துச்சு இல்லையா, அது இனிமே தலைகீழா மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். உங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி சக்தி வரப்போகுதுங்க. ஒரு காலத்துல உங்களை எதற்கும் லாய்க்கு இல்லைன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்ப 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுதுங்க. ஏன்னா முதல்லயே சொன்ன அந்த ஒரு முக்கியமான செய்தி ஒருவேளை உங்க இடமாற்றம் சம்மந்தப்பட்டதா கூட கண்டிப்பா இருக்கலாம். பல வருஷமா வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு நாமளும் ஒரு சொந்த வீடு கட்ட மாட்டோமான்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு நனவாகிற நேரம் இதுதாங்க. வங்கியில நீங்க கேட்ட கடன் உதவி கிடைச்சிருச்சுன்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம். அப்படி இல்லைன்னா சொந்த உயிரை விட்டுட்டு வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ போய் சம்பாதிக்கலாம்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணம் உறுதி ஆயிடுச்சுன்னு ஒரு அழைப்பு வரலாம். உங்க கால் படாத இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க நிறைய சுப பயணங்கள் பண்ண போறீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுல பணவரவையும் லாபத்தையும் தான் கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க தொடங்கின பல வேலைகள் பாதியிலேயே நின்று போயிருக்கும். ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. குறிப்பா விருச்சிக ராசி பெண்கள் முடங்கி கிடந்த காலம் எல்லாம் மலை ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க. நீங்க சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலோ இல்ல வீட்டுல இருந்தபடியோ ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சாலோ அதுக்கு யாராவது ஒருத்தர் மூலமா பெரிய பண உதவி கிடைக்க போகுது. வீட்டுல உங்க பேச்சை கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க எல்லாம் இனிமே உங்க வார்த்தைக்கு முழு மதிப்பு கொடுப்பாங்க. உங்க மாமியார் மாமனார் கூட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல நீங்க சொல்றதா சரி
மரியாதைன்னு மாறுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு அவங்க திறமைக்கும் படிப்புக்கும் ஏற்ற ஒரு அருமையான வேலைக்கான ஆணை வீடு தேடி வரப்போகுது. உங்கள் மேலே உங்களுக்கே இத்தனை நாளாக இருந்த சந்தேகம் எல்லாம் முழுசாக விலகி நாமளும் சாதிக்க பிறந்தவங்க தானே உங்களுக்கு நீங்களே நிரூபிக்க போகிறீங்க. உங்கள் திறமையை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகிற அளவுக்கு உங்களுக்கான மேடை இப்போ தயாராகிடுச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணியே ஆகணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அதிர்ஷ்டம் சும்மா சாதாரணமான அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. பல மடங்கு உங்கள் தகுதியை உயர்த்த போகிற ஒரு காலகட்டம் இது. சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜமரியாதை கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் உங்களை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை யாரும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை வேத வாக்கு மாதிரி கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னாடி நிற்க போகுதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஆளுமை திறன் ரொம்பவே பிரம்மாண்டமாக வளரப்போகுதுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் சமட்டியில் அடித்த மாதிரி சுக்கு நூறாக உடைய போகுதுங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு பல மடங்கு கூடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பதவிகள் எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்பவே வலுவடைஞ்சிருக்குங்க. அதாவது உங்கள் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்து காக்க போகுதுங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு பழியை சுமந்துக்கிட்டு காவல் நிலையம் நீதிமன்றம்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்களை நிரபராதியாக நிரூபிக்கிற ஒரு அழைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க. உங்கள் மேலே படிச்சிருந்த கரையெல்லாம் தொடர்ச்சியாக எரிஞ்சிட்டு நீங்கள் ரொம்ப கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதான்னு எங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து அந்த ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்க. உங்கள் திறமையை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியாத அளவுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் ஒரு சரவடி மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெடிக்க போகுதுங்க. இங்கே தயாராக இருங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப பிரகாசமாக மாறிடுச்சுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாபெரும் மாற்றத்தை பார்த்து முதல்ல ஆச்சரியப்பட போகிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்க தாங்க. நேற்று வரைக்கும் இவன் என்ன பண்ணிட போகிறான்னு உங்களை ரொம்ப ஏளனமாக நினச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சி நிற்க போகிறாங்க. முக்கியமாக காசு பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களை கண்டுக்காத சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரதை பார்த்துட்டு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உங்களை ரொம்ப தூரமாக ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ ரொம்ப நெருக்கமாக ஒட்டி உறவாட பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. யார் உண்மையாக உங்கள் மேலே பாசம் வச்சு வராங்க, யார் உங்கள் பணத்துக்காக வராங்கன்னு பிரித்து பார்க்குற அந்த வித்தை உங்களுக்கு இயல்பாகவே கைவந்த கலைங்க. அதனால் மறுபடியும் அந்த போலி முகங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணவரவு தண்ணி மாதிரி கொட்ட போகுது. ஆனால் அதை எப்படி சரியாக முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு பெரிய பணம் கைக்கு வந்த உடனே ஆடம்பரமான செலவுகளை செய்ய தோணும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் முதலீடு பண்ணுங்க. குறிப்பாக நிலம் வாங்குறது இல்லைனா தங்கம் வாங்குறதுன்னு உங்கள் பணத்தை ரொம்ப பாதுகாப்பான இடத்துல சேமித்து வைங்க. யாருக்காகவும் கடன் கொடுக்கணும்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பணம் மறுபடியும் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம்ங்க. நீங்கள் ரொம்ப தாராள குணம் படித்தவங்க. யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் உங்கள் நல்ல மனசை பல பேர் தப்பாக பயன்படுத்தி வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் உங்கள் உழைப்பில் வந்த பணத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இந்த பணம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக மாறப்போகுதுங்க. அதே மாதிரி மாணவர்களை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வுக்காகவோ இல்லை அரசு வேலைக்கான தேர்வுக்காகவோ ராப்பகலாக கண் விழித்து படிச்சுட்டு இருப்பீங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிற அந்த நல்ல செய்தி நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியாக தான் இருக்குங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் 100% கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு அதுக்கான உதவித்தொகை கிடைச்சி உங்கள் கனவு நனவாக போகுதுங்க. படிப்பில் சுமாராக இருந்த பசங்க கூட இனிமேல் ரொம்ப தீவிரமாக படித்து அதுக்காக மதிப்பெண் வாங்குவீங்க. உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு உங்கள் கல்வி நிலைமை ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. ஒரு வேளை படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்களுக்கான வேலைக்கான அழைப்பாக வந்து சேருங்க. அதனால் எதை நினச்சும் பயப்படாமல் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் ரொம்ப தைரியமாக அடி எடுத்து வைங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, காதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக உயிரே கொடுக்க நினைப்பீங்க. ஆனால் இதுவரைக்கும் உங்கள் காதலுக்காக சரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களை புரிஞ்சுக்காம பாதியிலே விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே அந்த வலியை வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீச போகுதுங்க.
நீங்க உயிரா நினைச்ச அந்த உறவு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. உங்க உண்மையான அன்பை அவங்க முழுசா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி புதுசா காதல் கையப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம்ங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு துணை உங்களுக்கு கிடைக்க போறாங்க. கல்யாணமாகி ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு அந்த நல்ல செய்தி ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற செய்தியா கூட கண்டிப்பா இருக்கலாம்ங்க. வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்க போகுது. உங்கள் குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியில தத்தளிக்க போகுது. இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான திறமைகள் தூங்கிட்டு இருக்குது. எதையோ ஒண்ணு சிறப்பா செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா சூழ்நிலை காரணமா அதை அப்படியே மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பீங்க. இனிமே அந்த திறமைகள் எல்லாம் வெளியில வரப்போகுது. வீட்டுல சும்மா உட்காந்து நீங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவுல பிரபலமாகி உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை தேடித்தர போகுதுங்க. முக்கியமா சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இது வரைக்கும் சரியான உதவி கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒருத்தர் மூலமா பெரிய பண உதவி தேடி வரப்போகுது. உங்க தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் குவிய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகிற நேரம் இதுன்னு அடிச்சு சொல்லலாமுங்க. உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்களை கொண்டாடுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. மனசுல எந்த ஒரு பயமும் குழப்பமும் இல்லாம புது முயற்சிகளை ரொம்ப தைரியமா எடுங்க. வெற்றி உங்களுக்கு மட்டும்தாங்க. இவங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருந்த நெஞ்சு வலி, மூட்டு வலி மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட இப்போது காணாம போக போகுதுங்க. வருஷமா ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதிலிருந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க உடம்புல ஒரு புது புத்துணர்ச்சி வரப்போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்களுக்கே தெரியுங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க குலதெய்வத்தோட நேரடி அருள் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. அதனால எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. தினமும் காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. உங்களை சுத்தி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி ஓடிடுங்க. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல சக்தி நிரம்பி இருக்குங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா வெற்றி முழக்கத்தோட தான் இருக்க போகுது. உங்களுக்காக ஒரு பெரிய பொற்காலம் காத்துட்டு இருக்குதுங்க. அதை முழுமையா அனுபவிக்க நீங்க உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் இனிமே நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நேத்து வரைக்கும் நீங்க விட்ட கண்ணீர் எல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. முக்கியமா உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்துட்டே இருக்குங்க. அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நம்பி பழகின நண்பரா கூட இருக்கலாம். அவங்க பண்ண துரோகத்தை நினைச்சு நினைச்சு உங்க பொண்ணான நேரத்தை நீங்க வீணாக்குனது தான் மிச்சம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுதுங்க. அந்த பழசையெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறந்துட்டு புது வாழ்க்கையை நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க. உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்கள பழி வாங்கணும்னு கூட உங்களுக்கு தோணாது. அந்த அளவுக்கு உங்க மனசு ரொம்ப பக்குவமா மாறிடுங்க. ஒரு பெரிய மனித தன்மையோட அவங்கள மன்னிச்சு கடந்து போற அளவுக்கு உங்க குணம் ரொம்ப உன்னதமா மாறப்போகுதுங்க. அடுத்து உங்க ஆன்மீக பயணத்தை பத்தி கண்டிப்பா சொல்லணுங்க. இது வரைக்கும் நீங்க சாமி கும்பிட்ட விதம் வேற, இனிமே கும்பிடுற விதம் வேறங்க. ஒரு பெரிய விரக்தியில தான் இத்தனை நாள் கோவிலுக்கு போயிட்டு இருந்தீங்களோ, இனிமே ஆனா எல்லாமே நல்லபடியா நடக்குதுங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட கடவுளை தேடி போவீங்க. உங்க குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப நாளா போக முடியாம ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்குங்க. குடும்பத்தோட போய் சாமி கும்பிடணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் இப்ப சுக்குநூறா உடைய போகுதுங்க. எந்த குறையும் இல்லாம உங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. அப்படி நீங்க போயிட்டு வர அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமையுங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே தான் நான் சொன்ன அந்த மாபெரும் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாம் முழுமையா நிறைவேறிஞ்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் அறிகுறியா தான் அந்த அழைப்புங்க. வீட்டுக்குள்ள சின்ன சின்னதா சண்டை போயிட்டு இருந்தா அந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் எல்லாம் இனிமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒற்றுமையா இருக்க போறீங்க. பாகப்பிரிவினை விஷயமா பல வருஷமா இழுபறியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. இதை நினைச்சு நீங்க ரொம்பவே நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உங்க அம்மா அப்பாவோட உடல்நிலையில இத்தனை நாளா இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்க வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ஏதோ ஒரு பழுது வந்துட்டே இருந்திருக்கும். தேவையில்லாத பராமரிப்பு செலவுகள் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் வராதுங்க. புதுசா ஒரு பெரிய வண்டி வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு முழுமையா கூடி வந்திருக்கும். உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிக்க போறாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான குணம் இருக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்கவே மாட்டீங்க. ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு நினைச்சு உங்க ரகசியங்களை சிலர்கிட்ட பகிர்ந்துப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வினையா முடிஞ்சிருக்குங்க. உங்களை பத்தி நீங்களே சொன்ன விஷயங்களை வச்சு உங்களை மிரட்டுற அளவுக்கு சில உறவுகள் தரம் தாழ்ந்து போயிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுங்க. உங்க ரகசியங்களை வச்சுக்கிட்டு உங்களை ஆட்டி படைக்க நினைச்சவங்க இல்ல, இனிமே அவங்களாகவே உங்க வழியை விட்டுட்டு
விலகி ஓடிவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதிய கொடுக்குங்க. இனிமே உங்க திட்டங்கள யார்கிட்டயும் சொல்லாம ரொம்ப அமைதியா சாதிச்சு காட்டுவீங்க. உங்க செயல்கள் தான் இனிமே பேசப் போதுங்க. வார்த்தைகள் கிடையாதுங்க. இப்ப இந்த அதிர்ஷ்டம்னு சொல்றாங்களே, அது எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். குறிப்பா பங்கு சந்தை மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம்னு நெறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க அதுல இறங்கி நெறைய பணத்த இழந்திருக்கலாம். ஆனா இப்ப கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால, சரியான ஆலோசனைய கேட்டு முதலீடு பண்ணீங்கன்னா, அதுல ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அதுக்காக எடுத்த உடனே பெரிய தொகையை போட்டுறாதீங்க. ரொம்ப கவனமா சின்ன சின்னதா முதலீடு செஞ்சு பாருங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லையா? கைவினை பொருட்கள் செய்யறது, இல்லைன்னா கலை சம்பந்தப்பட்ட துறைகள், இப்படி ஏதாவது ஒண்ணுல நீங்க ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பீங்க. அது ஒரு தொழிலா மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இதுதான் அதுக்கான சரியான நேரம்ங்க. அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கான பெரிய வாய்ப்பா கூட உங்களுக்கு வரலாமுங்க. சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க கொஞ்ச நாள்லயே கண்கூட பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் ஒரு கல்யாண வீட்டு விசேஷ வீடுன்னா போனா உங்களை யாருமே வரவேற்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஓரமா போய் நின்னுட்டு சாப்பிட்டு வருவீங்க. ஆனா இனிமே நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை முன்னாடி உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. நீங்க வரலன்னா அந்த விசேஷமே முழுமையடையாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்க போகுதுங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வழியே இல்லாம உங்களை பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. முக்கியமா உங்க கண் பார்வையில ஒரு பெரிய ஈர்ப்பு, ஒரு வசீகரம் வரப்போகுதுங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசினா அதுல ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும். உங்களை யாருமே இனிமே சுலபமா எடை போட்டுட முடியாதுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க ரொம்ப உழைப்பாளி. யாருக்காகவும் எதையும் எதிர்பார்க்காம உழைக்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏத்த பலனோ அங்கீகாரமோ உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நெருக்கமான சொந்த பந்தங்கள் கூட உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்காம உங்களை நடுத்தெருவுல கைவிட்டப்போ நீங்க அடைஞ்ச வேதனைக்கு அளவே கிடையாதுங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மாபெரும் உதவி தேடி வரப்போகுதுங்க. அந்த தொலைபேசி அழைப்பு ஒரு புது நண்பர் மூலமாகவோ, இல்லைன்னா நீங்க எப்ப யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி கைமாறாகவோ கூட உங்களுக்கு வரலாமுங்க. ஆக மொத்தம் உங்க வாழ்க்கையில இருண்டு கிடந்த ஒரு பக்கத்துல சூரியன் உதிச்ச மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. உங்களை கைவிட்டவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வெக்கி தலை குனிய போறாங்க. இத்தனை நாளா ராத்திரியில உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே இருந்திருக்காது. இது நான் அடிச்சு சொல்லுவேங்க. படுத்த உடனே தூக்கம் வந்து பல வருஷம் ஆச்சுன்னு நீங்க உங்களுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்க. மனசுல 1000 குழப்பங்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, எப்படி இந்த கடன் எல்லாம் அடைக்க போறோமோ, பசங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு தூக்கத்தை முழுசா தொலைச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் அப்படியே இறக்கி வச்சிரும். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையை போல நீங்க ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க. உங்க முகத்துல இத்தனை நாள் இருந்த அந்த கவலை எல்லாம் முழுசா மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் வரப்போகுதுங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கே, என்ன விசேஷம்னு உங்களை தேடி வந்து கேட்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு உங்களை தொற்றிக்கொள்ளும். இது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய வைராக்கியம் பிறக்க போகுது. உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீங்க யாருன்னு வாழ்ந்து காட்டணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த உங்க ஆசை இப்போ 100% நிறைவேற போகுதுங்க. உங்களை அநியாயமா ஏமாத்தினவங்களை இந்த இயற்கை சும்மா விட்டுறாது. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கான நேரமும் இப்ப வந்தாச்சுங்க. நீங்க யாரையும் தேடி போய் எந்த சண்டையும் போட வேண்டாம். நீங்க ரொம்ப அமைதியா ஒரு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான நியாயத்தை இந்த கிரகங்களே செஞ்சு முடிக்கும். இனிமே நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் மட்டும்தான் கிடைக்க போகுதுங்க. உங்க வீட்டுல இத்தனை நாள் இருந்த அழுகை சத்தமும் சண்டை சச்சரவும் முற்றிலுமா ஓய்ந்து போய் இனிமே சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓட போகுதுங்க. அதை முழுசா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இதோ நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த அந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல சொல்லணும்னு உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு நீங்க அறியாம செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய புண்ணியமா மாறி உங்களை காக்க போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த அந்த நாள் இனி வரக்கூடிய நாட்கள் தான் சொல்லணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு நீங்க அறியாம செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய புண்ணியமா மாறி உங்களை காக்க போகுதுங்க. ஏதோ ஒரு மூலையில நீங்க செஞ்ச சிறு உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மலையளவு அதிர்ஷ்டமா திரும்ப வரப்போகுது.
வரப்போகுது. அந்த ஒரு அழைப்பு சும்மா காத்துல இருந்து வந்துடாதுங்க. அது நீங்க செஞ்ச தர்மத்தோட பலனுங்க. இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசு கொடுக்க போகுது. அதனால நீங்க எதை நினைச்சு இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. உங்களுக்கான சிம்மாசனம் இப்ப தயாராகிடுச்சுங்க. அதுல போய் கெத்தா உட்கார வேண்டியது மட்டும்தான் பாக்கிங்க. விருச்சிக ராசி பெண்களை பத்தி இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை யாருமே சரியா புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ராப்பகலா உங்க குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க. ஆனா ஒரு சின்ன பாராட்டு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. வேலைக்கு பார்க்குற இடத்துல இருந்தோ இல்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட இருந்தோ எப்பவும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. உங்க திறமைக்கும் உங்க உழைப்புக்கும் ஏத்த மாபெரும் அங்கீகாரம் தேடி வரப்போகுது. வீட்டுல நீங்க சொல்றதா இனிமே வேத வாக்குங்க. நீங்க ரொம்ப நாளா யாருக்கு தெரியாம சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் இப்போ ஒரு பெரிய முதலீட மாதிரி வரப்போகுதுங்க. உங்க சொந்த தொழிலை ஆரம்பிக்கிற அளவுக்கு கை கொடுக்க போகுதுங்க. அந்த தொழிலை நீங்க தொடப்போற உச்சம் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாயடைக்க வைக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துட்டே இருக்கும். நமக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்களோ, இல்லைன்னா ஒரு பெரிய அளவுல கண் திஷ்டி பட்டுடுச்சோ, அதனாலதான் நம்ம குடும்பம் இப்படி கஷ்டப்படுதோன்னு நீங்க ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. ஏன்னா நீங்க தொட்டகாரியம் எல்லாம் அப்படிதான் தடங்களாகி நிக்குது. சுபகாரியங்கள் நடக்கிற வீட்டுல கூட திடீர்னு ஒரு பெரிய சண்டை வந்து எல்லாம் நின்று போயிருக்கோங்க. ஆனா இதையெல்லாம் நினைச்சு இனிமே நீங்க பயப்படவே கூடாது. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. எந்த ஒரு கெட்ட சக்தியும் இனிமே உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தெய்வீக சக்தி உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு அரண் மாதிரி பாதுகாக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டுல நடக்க போற அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்க ஊரையே திரும்ப பார்க்க வைக்குங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாபெரும் தகவல் சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து வர ஒரு பெரிய வாய்ப்பா கூட கண்டிப்பா இருக்கலாமுங்க. ரொம்ப வருஷமா விசா கிடைக்காமலோ இல்ல வேற ஏதோ சில காரணங்களாலேயோ தள்ளி போன உங்க வெளிநாட்டு பயணம் இப்ப எந்த ஒரு தடங்களும் இல்லாம உறுதியாக போகுதுங்க. அதுக்கான அந்த தொலைபேசி அழைப்பு உங்க காதுல விழும்போது நீங்க அடைய போற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க மாட்டோமான்னு இத்தனை நாளா நீங்க கண்ட கனவு இப்ப நனவாக போகுதுங்க. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் அவங்க பரம்பரைக்கே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தா மாறப்போகுது. ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த வேலை, பணம் அழுத்தம், மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சு ஒரு நல்ல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்க போகுதுங்க. பண வரவு அதிகரிக்க அதிகரிக்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க முகமூடியெல்லாம் ஒவ்வொன்றா கலண்டு விழுங்க. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாரும் உங்களை பணத்துக்காக மறுபடியும் ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி நடிக்க வருவாங்க. அவங்க விரிக்கிற வலையில நீங்க மறுபடியும் போய் விழுந்துடக்கூடாதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே யார் வந்து 2 வார்த்தை அன்பா பேசினாலும் அவங்களுக்காக எதை வேணாலும் தூக்கி கொடுக்குற இலக்கிய மனசுக்காரங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி நீங்க ஏமாந்துடக்கூடாது. உங்களுக்கு வரப்போற பணத்தை எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா எதிர்காலத்தை சேமிச்சு வைக்கணுங்க. குறிப்பா உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறதோ இல்ல நிலத்துல முதலீடு செய்யறதோ ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யற முதலீடு தான் உங்க பசங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பறனா அமைய போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல பேரை சொல்லி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதோ இனிமே வச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் மேல உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட உடல்நிலை ரொம்பவே நல்லபடியா தேறி வரப்போகுதுங்க. அவங்கள கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்ச அந்த கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. அவங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வலி வேதனை எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுதுங்க. அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து காக்க போகுது. ரொம்ப வருஷமா நீங்க உங்க சொந்த ஊருக்கு போக முடியாமலோ இல்ல குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பெரிய பூஜை போட முடியாமலோ தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப கையில தாராளமா காசு புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த வேண்டுதலை ரொம்ப பிரம்மாண்டமா நிறைவேற்ற போறீங்க. நீங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய நிம்மதி மூச்சு விடுவீங்க. உங்க வாழ்க்கை முழுசா ஒரு புது வெளிச்சத்துல பிரகாசிக்க போகுதுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இப்ப நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களை சுத்தி 1000 கேள்விகள் இருக்கலாம். எப்படி இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர போறோம், நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நிறைய குழப்பங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற மாற்றங்கள் உங்க கற்பனைக்கு எட்டினதை விட ரொம்ப பெருசா இருக்க போகுதுங்க. நீங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறது அதை விட பல மடங்கு பெரிய ஒரு பரிசா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க முட்டு மோதி பார்த்த எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்க போகுது. உங்களுக்கு வரவே வராதுன்னு நீங்களே முடிவு பண்ண பல விஷயங்கள் உங்க மடியில வந்து தானா விழ போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு செய்தி உங்க காதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனை உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. குறிப்பா தொழில் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு நான் அடிச்சு சொல்லுவேங்க. இது வரைக்கும் உங்க தொழில பல முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும். எவ்வளவுதான் நேர்மையா உழைச்சாலும் உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு பல விதத்துல துரோகம் பண்ணி இருப்பாங்க. ஆனா இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாறுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.